ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமித் அவர்கள் எவ்வளோ நாள் ஆச்சு அமித்தை பார்த்துல. ஸோ அமித் அவர்கள் சூப்பரான ஒரு வீடியோ வந்துட்டு நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. யாருக்காக அந்த விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, கானாவினத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. ஸோ இப்போ இவர் பேசுகிற விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு எப்படா கானாவினத்துக்கு நம்ம அமித் வந்து ஒரு விஷயத்த சொல்ல போகிறாரு, அமித் எப்போ உள்ள என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வம் நம்மளுக்குள்ளே தோன்றுது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அமித் அவர்கள் உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு ஜென்டில்மேன், ரொம்ப நல்ல மனிதர். பட் வெளியே வந்துட்டு நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருப்பாரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. பட் போக போக புரிஞ்சுப்பார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, அவர் வந்துட்டு ஃபுல்லாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து மக்கள் வந்துட்டு நிறைய ரசிகர்கள் வந்து கானாவினத்துக்காக மெசேஜ் அமைச்சிருக்காங்க போல இருக்குது. என்னென்னா, தயவு செஞ்சு உள்ளே போனால் பணப்பெட்டியே தொட வேணான்னு சொல்லுங்கள், அவர் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு, நீங்கள் கொஞ்சம் அவரை ஹாப்பியாக வச்சுக்கோங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதுக்காக வந்துட்டு உடனே வந்து ஒரு வீடியோ வந்து கொடுக்குறாரு. என்னென்னா, நிறைய பேர் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க, நானும் நீங்கள் அனுப்பலனாலும் அதை தான் செய்யலான்னு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் பணப்பட்டி எடுத்து அவங்க கையை வெட்டிட சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் டைட்டில் வின்னர் வரணும் அப்படின்ற மாதிரி ஆசையும் படுறாரு. எனக்கு கானாவினர் தான் டைட்டில் வின்னராக வரணும், அவர் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி யாரையும் கிட்ட நெருங்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி உறுதிமொழி எடுக்கிற மாதிரி வந்து ரொம்ப இதுவாக பேசியிருக்காரு. அதே மாதிரி வந்துட்டு கேஷ்பாக்ஸ்லாம் வந்துட்டு அவர் வந்து திங்க் பண்ண, ஏன்னா காலையிலே வந்து கானாவினர் சொல்லிட்டார், கேஷ்பாக்ஸே எனக்கு வந்து திங்கிங் இல்லை அப்படின்னு விக்ரம் கிட்ட சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் அமௌண்ட்டு போக போக ஒரு வேளை மைண்டு மாறலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் கானாவினத்தை பேசும்போது கானாவினத்தும் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ரிகர் ஆகிறார். அதனால தான் எல்லாருமே கூப்பிட்டு ரகசியமாக சொல்கிறாங்க, வார்த்தையை விடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், வாட்டர்மெலன் ஸ்டாரும் அவரும் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசின விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். பிக் பாஸ் கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். பட் இதை வந்துட்டு ரொம்ப வந்து மெயினாக சொல்கிறாரு, நான் உள்ளே போனேன்னே என்னோடய ஃபஸ்ட்டு வேலையை வந்துட்டு பணப்பட்டி மேலே கையை வைக்காத, அது மட்டும் இல்லாமல் நான் ஹாப்பியாக வச்சுப்பேன், கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டேன், நெருங்கினா தான் பிரச்சனை, நெருங்க விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. பட் ஆல்ரெடி உள்ளே போனவங்களுக்கு பிக் பாஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருக்காங்கன்னா, வெளியில் நடக்கிற விஷயங்களை எதையுமே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் எப்படி எடுத்து கன்வே பண்ண போகிறார் தெரியல. அதே மாதிரி இவர் இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா அவங்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை சொல்லுவாங்க. அவர் எப்படி அதை கன்வே பண்ண போகிறான்றது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கலாம். நாளைக்கு மேபி வரலாம், வந்துச்சுன்னா நான் அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் டெய்லி நைட் அந்த விஷயத்தை அப்பப்போ கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் அமித் அவர்களும் கானாவினத் அவர்களும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை அவங்க மனைவி வந்து சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை விட எனக்கு வந்துட்டு கானாவினத் அண்ட் கமருதீனோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இது ஒரு வேல்யூ கொடுக்குறாரு, நம்ம கானாவினத்துக்கு நம்ம அமித் அவர்கள் வேல்யூ கொடுக்குறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.